ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். தற்போது நம்முடைய இணைப்பில் தனியார் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான் அவர்களை இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வங்கக்கடலில் புயல் உருவாகும் அப்படின்னு கணிச்சிருக்கிறீங்க. இந்த புயலுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அந்த தீவிரத்தை எப்படி கண்காணிப்பது? இல்ல, புயலோட தாக்கம் தமிழகத்துக்கு கிடையாது. ஸோ நமக்கு இப்ப மேலடுக்கு சுழற்சியாக நம்ம வங்கக்கடல்ல நமக்கு இலங்கைக்கும் நம்ம தமிழகத்துக்கும் அருகே இந்த மேலடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. ஸோ இது மேலும் வருகின்ற நாட்கள், அடுத்த 2 நாட்கள் பாத்தீங்கன்னா நம்ம வட தமிழகத்துக்கு அருகே நமக்கு ஒரு மேலடுக்கு சுழற்சியாக இருக்கிறத பாக்குறோம். ஸோ அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்து இது காற்றழுத்த பகுதியாக மாறி, அது மாறின பிறகு நமக்கு படிப்படியா நமக்கு மழையோட தாக்கம் குறைந்து விடும். ஸோ அப்ப மழை காற்றழுத்த பகுதியாக மாறி அதுக்கப்புறம் புயல் சின்னமாக மாறி அதுக்கப்புறம் புயலாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மாறும் போது என்ன ஆகும்னா, இது நம்ம வடகிழக்கு பருவமழை கிடையாது. இது வடகிழக்கு பருவமழைனா இந்த புயல் நம்மை நோக்கி நகர்ந்து வரும். ஸோ இப்போ அந்த தென்மேற்கு பருவமழைக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்கனால மேற்கு திசை காற்று இருக்கனால நம்மை விட்டு நகர்ந்து அப்படி வெளியில போய் மேபி அப்படி கர்வ் ஆகி நமக்கு ஒடிசா பக்கத்துலயோ இல்ல வெஸ்ட் பெங்கால் பக்கத்துலயோ ஆர் பங்களாதேஷ், ஸோ அந்த ஒடிசால இருந்து அந்த வெஸ்ட் பெங்கால் இந்த பக்கத்துல போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு பாக்குறோம். சார், இந்த புயல் வந்த பிறகு இந்த மழையினுடைய அளவு எப்படி இருக்கும்? மேலும் புயலுக்கு அப்புறமா எத்தனை நாட்கள், எவ்வளவு நேரம் வரைக்கும் மழை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? இல்ல, புயல்னால நமக்கு நேரடியான மழை கிடையாதுங்க. ஸோ நமக்கு அதுக்கு முன்னாடிதான் நமக்கு அடுத்த 2-3 நாட்கள் நமக்கு நல்ல மழை, கனமழை, மிக கனமழை எல்லாம் நிறைய இடங்கள்ல பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ புயல் உருவான பிறகு என்ன ஆகும்னா, அந்த மேகங்களை இறுக்கி இது பண்ணிக்கும். ஸோ அது நம்ம விட்டுட்டு விலகி செல்ல செல்ல மலை மேகங்களும் அதோட சேர்ந்து சென்று விடும். ஸோ அப்போ நமக்கு காற்றின் ஈர்ப்பு, ஸோ புயல் மேல செல்லும் போது எப்பயுமே ஒடிசா பக்கத்துல செய்யும் போது இந்த பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா அது இன்ஃப்ளோ பிளான்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த பக்கம் நம்ம கேரளா சைட்ல பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோ, ஏன்னா இப்ப தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுக்கு இன்னும் ஒரு 10-15 நாள் இருக்கிறனால அந்த மேற்கு திசை காற்றை ஈர்க்கும். ஸோ அப்போ அந்த கேரளா பகுதிகளா இருக்கட்டும் இல்ல கன்னியாகுமரி பகுதிகளாக இருக்கும், எங்கெல்லாம் தொடர்ந்து அந்த மழை பெஞ்சு கொண்டிருக்கும். மேபி இன்னும் 3 நாள் 4 நாள் கழிச்சு கூட இந்த கேரளா, தென் கேரளா, கன்னியாகுமரி பகுதிகள்லாம் நல்ல மழை தொடர்ந்து பெஞ்சு கொண்டிருக்கும். ஸோ மற்ற உள்பகுதிகள் எல்லாம் மழை படிப்படியாக மேபி 23ஆம் தேதிக்கு அப்புறம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக குறைந்து விடுமே தவிர நமக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த 3 நாட்கள் 22, 23ஆம் தேதி வரைக்குமே நமக்கு தொடர்ந்து நம்ம அருகே இருக்கிறனால இது மேலடுக்கு சுழற்சியாக நம்ம வட தமிழக அருகே இருக்கும் போது நமக்கு தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் அந்த ஈரப்பதம் காற்று நிறைந்த காற்று அந்த கன்னியாகுமரி, கேரளா, தென் கேரளா பகுதியில் காற்றுக்கு குவிப்பு இருக்கனால மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள எல்லா இடங்களிலுமே கனமழை, மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து வர நாட்கள்ல. வங்கக்கடல்ல புயல் உருவாக வாய்ப்பு இருப்பதா கணிச்சிருக்கிறீங்க. 22, 23ஆம் தேதிக்கு அப்புறமா படிப்படியா இந்த மழை குறையும் அப்படின்னு கணிச்சிருக்கிறீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு பிரதீப் ஜான். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.